வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். இது ஏ டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் நம்ம கேட்பாங்க. ஸோ இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பயோ பாட்னியில் 8 1 மார்க் வந்து கேட்பாங்க. பயோ பாட்னிக்கு செப்பரேட்டாக ஒரு ஆன்சர் ஷீட்டு, பயோ ஜுவாலஜிக்கு செப்பரேட்டாக ஒரு ஆன்சர் ஷீட் இருக்கும். ஆனால் ஒட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டி வந்து கொடுப்பீங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் புக் பேக்கில் இருந்து தான் வரும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கூட வந்துடும், 1 மட்டும் தான் இன்டீரியரில் கேட்பாங்க. ஸோ புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ இன்டீரியர் படிக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் 2 மார்க் 3 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் படித்தாலே போதும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேட்டிருக்காங்க. ஸ்டோமியம் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்டோமியம்? அடுத்து பார்த்தீங்கன்னா இணை சேர்தலின் வகைகளை தருக. கிவ் த டைப்ஸ் ஆஃப் ஸ்னாப்சஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த கிராசிங் ஓவர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்காக தனியாக கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்களை கூறுக. நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர். PAR என்றால் என்ன? வாட் இஸ் PAR? முதல்நிலை அறிமுகப்படுத்தலையும் 2ஆம் நிலை அறிமுகப்படுத்தலையும் வேறுபடுத்துக. டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி இன்ட்ரடக்ஷன், செகண்டரி இன்ட்ரடக்ஷன். கூட்டு பரிமாணம் என்றால் என்ன? வாட் இஸ் கோஎவல்யூஷன்? ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த 2 மார்க்கெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு செக்ஷன் 3ல் ஆன்சர் இனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் நம்பர் 90 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். ஒட்டுதல் மற்றும் பதியமிடுதல் வேறுபடுத்துக. டிஃபரண்ட் டைட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். அடுத்து பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் எவையேனும் 3 பட்டியலிடுக. இன்டீரியர். லிஸ்ட் அவுட் எனி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி. வணிக வேளாண் காடு வளர்ப்பு மூலம் வளர்க்கப்படும் தாவரங்களுக்கு 4 எடுத்துக்காட்டுகளை தருக. கிவ் 4 எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ஸ் கல்டிவேட்டட் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு எந்தெந்த பொருட்களை பயன்படுத்துவாய்? வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ்டு க்ரோ இன் மைக்ரோ ஆர்கானிசம் லைக் ஸ்பைருலினா. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி கண்காணிப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட்டாக பயோ மானிட்டரிங். ஸோ இதான் கம்பல்சரி 19. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காததில் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு செக்ஷன் 4ல் 2 × 5 10. அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் த ஆல் த கொஸ்டின். காற்று மகர்ந்த சேர்க்கை மலர்களின் காணப்படும் பண்புகள் யாவை? அல்லது முழுமையற்ற ஓங்குத்தன்மை என்றால் என்ன? விளக்குக. கிவ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ். அப்படிலாம் அனிமோஃபிலஸ் பிளான்ஸ். எக்ஸ்பிளைன் த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். முழுமையற்ற ஓங்குத்தன்மையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக்கு ப்ளஸ் இன்டீரியரு. அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். வறண்ட நில தாவரங்களில் உள்ளமைப்பு தவமைப்பை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் தான். நீ அறிந்த ஏதேனும் 2 தாவரங்களின் செயலாக்க மூலமருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை எழுதுக. எனாமரேட் த அனாட்டமிக்கல்ஸ் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோபைட்ஸ் ஆர் கிவ் த அக்கௌண்ட் ஆஃப் ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெடிசினல் வேல்யூஸ் ஆஃப் எனி 2 பிளான்ஸ் ஹவ் ஸ்டடிடு. ஸோ இந்த பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக படிங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜி. ஸோ பயோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 1 மார்க் புக் பேக்லேருந்து 5 வரும். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்பாங்க. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கை நல்லா தரவு பண்ணாலே போதும். கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. இப்போ இன்டர்பிரான் எனப்படுவது 2 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக டிக் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் எதிர்ப்பு பொருள். ஸோ இந்த மாதிரி தான். அதே மாதிரி சேற்றுப்புண் ஏற்படுவதற்கு காரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 4 × 2 8. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இனி 4 ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஃபாலோயிங். கருப்பை சுவரின் 3 அடுக்குகள் யாவை? வாட் ஆர் த 3 லேயர்ஸ் ஆஃப் யுட்ரின்ஸ் வால்? மரபணு குறியீட்டின் பொருளற்ற குறியீடுகள் என அழைக்கப்படுவை யாவை? விச் ஆர் கால்டு நான்சென்ஸ் கோடான்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட். நெக்ஸ்ட் வந்து நமக்கு குவி பரிணாமம் விரி பரிணாமம் வேறுபடுத்துக. டிஃப்ரெண்ட் டைட் கான்வெர்ஜென்ட் எவல்யூஷன் டிவர்ஜென்ட் எவல்யூஷன். வைரஸ் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்கள் எவையேனும் 4 பெயர்களை எழுதுக. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டைம் நமக்கு 3 மார்க்கில் கேட்குறாங்க. நேம் எனி 4 ஹியூமன் வைரல் டிசீஸ். அடுத்து விரிவாக்கம் தருக. எக்ஸ்பான்ஷன்.
சிஎஃப்சி பேன் யூத எக்ஸ்பான்ஷன். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறை வெப்ப வேறுபாடுடைய உயிரினங்கள் என்பவை யாவை எடுத்துக்காட்டுடன் தருக. வாட் இஸ் டோனோதெர்ம்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நமக்கு 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் செக்ஷன் 3 கீழ்காணும் எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 19க்கு கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். 3 × 3 9. ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 90 கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இழப்பு மீட்டர் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் மீன் ரீஜெனரேஷன், கிவ் அன் எக்ஸாம்பிள். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் ரீஜெனரேஷன் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் 5 மார்க்கில் எழுதுகிற மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை வேணும் 3 எழுதுக. ஸோ 5 மார்க்கில் வரக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் 3 பாயிண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கேரியோ டைப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் எழுதுகிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை வேணும் 3 எழுதுக. மென்ஷன் த 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன, அவற்றின் பயன்களை எழுதுக. வாட் இஸ் சிங்கிள் செல் ப்ரோட்டீன், ரைட் த யூசஸ். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கேட்டிருக்காங்க. எஸ்சிபின்னு கேட்கலாம், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுழல் உள் பாதுகாப்பிற்கும் சுழல் வெளி பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. வாட் ஆர் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சிட்டிவ் அண்ட் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஸோ பயோஜுவாலஜிலையும் பயோபாட்னிலையும் காமனாக இருக்கும் பயோடைவர்சிட்டி. ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி படிச்சுக்கோங்க. 19 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி. முதிர்ந்த உயிரி திசுக்களை புதுப்பிக்க உதவும் பல்திறன் கொண்ட செல்கள் யாவை, அவற்றின் அதிக உற்பத்திற்கான மூலதாரம் எது. வாட் ஆர் த மல்டிபோட்டன்ட் செல்ஸ் இன்வால்வ் இன் ரீப்ளனிஷிங் அடல்ட் டிஷ்யூ. வாட் இஸ் த ரிஸ்க் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபார்சிட். 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 × 5 10. இதில் ஆன்சர் எனி ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். மனித விந்து செல்லின் அமைப்பை படத்துடன் விவரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை. இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து ஹீமோக்ளோபின் இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாமினேஷன்லையும் கண்டினியூவாக இந்த ஹீமோக்ளோபின்ங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. ஹீமோக்ளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் இன் நீட் லேபிள் டயக்ராம். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் வித் இன் நீட் லேபிள் அண்ட் டயக்ராம். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோக்ளோபின் வித் இன் சூட்டபிள் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா புரத உற்பத்தியில் அமினோ அமிலங்களை கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆர்என்ஏவை படத்துடன் விளக்குக. ஸோ இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உயிரி பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கு மிக முக்கிய காரணமாக மனித செயல்பாடுகளை வரிசைப்படுத்துக. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்என்ஏ வித் இன் பிளேஸ் த விடைல் ரோல் இன் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பை டிரான்ஸ்ஃபர்மிங் அமினோ ஆசிட் வித் இன் பார் டயக்ராம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட் அவுட் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் காசிங் இன் பயோடைவர்சிட்டி லாசஸ். லிஸ்ட் அவுட் த ஹியூமன் ஆக்டிவிட்டி காசிங் பயோடைவர்சிட்டி லாசஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் மெயினாக கம்பல்சரி எந்தெந்த சாப்டரில் கேட்டுருக்காங்கன்னு சொல்லி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. ஸோ வீடியோ இம்ப்ரூவ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சது மறக்காத வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.